சென்னை தலைமைச் செயலகத்தில் 84 விளையாட்டு வீரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் தமிழரசி. விவரங்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறை மூலமாக பல்வேறு அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த விளையாட்டு வீராங்கனைகளுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் தற்போது வழங்கி வருகிறார். சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்ற 84 விளையாட்டு வீராங்கனைகளுக்கு இந்த பணி நியமன ஆணையானது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல மூத்த அமைச்சர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றனர். இதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கையகப்படுத்தப்பட்ட அறிவிக்கை செய்யப்பட்ட நிலங்களில் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் 499 ஏக்கர் நிலங்கள் நில எடுப்பிலிருந்து விலக்களித்து தங்களது நீண்டகால கோரிக்கைகளுக்கு பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளித்ததற்காக அந்த பயன்பெற்ற பயனாளிகள் முதலமைச்சரை சந்தித்து அடுத்ததாக நன்றி தெரிவிக்க இருக்கக்கூடிய நிகழ்வும் தலைமைச் செயலகத்தில் நடைபெற இருக்கிறது. தற்போது இந்த 84 வீராங்கனைகளுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். தற்போது அந்த பணி நியமனங்களை பெற்ற விளையாட்டு வீரர்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து பேசி வருகின்றனர். நந்தா, நன்றி தமிழரசு, விரிவான விவரங்களுக்கு. எஸ் தனுஷ்